Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செஷன்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொன்னாக்கா தனி வட்டி. நம்மளாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்துட்டு எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு. இந்த பிஎன்ஆர் பை 100ல் பி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா பிரின்சிபல் அப்படிங்கிற வேர்டு தான் டினோட் பண்ணுது. பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னாக்கா நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இல்லைனா கையில் வச்சுருக்கிற அமௌண்ட்டை தான் வந்துட்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இத்தனை வருஷத்துக்கு நம்ம பேங்க்கில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் டைம் பீரியடை தான் வந்துட்டு நம்ம வந்து என் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா, இப்போது நம்ம பேங்க்கில் ஒரு 20,000 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் இல்லைனாக்கா 3 இயர்ஸ் கழித்து நம்ம அதில் எடுப்போம். எடுக்கக்குள்ளே அப்படியே நம்ம 20,000 மட்டும் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதுக்குன்னு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே பெர் இயர், தட் இஸ் பெர் ஆனம் தான். ஒரு வருஷத்துக்கு தான் வந்துட்டு அதை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம். இங்கே வந்து பிரின்சிபல் வந்து 50,000 கொடுத்துருக்குறாங்க. என் வந்து 2 இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். பியோட இடத்துல 50,000, என் 2 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 டிவைடட் பை 100. இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா we will get the answer 10,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10,000. நெக்ஸ்ட் அமௌண்ட் அப்படின்னா என்னென்னாக்கா அந்த வட்டி, தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம கைக்கு வர அமௌண்ட்டை தான் வந்துட்டு அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் அந்த வட்டி ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு அமௌண்ட்.